ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை எழுத்தாளர் அஞ்சனா சுபியின் மீண்டு வந்த சிலையே. இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டு வந்த சிலையே. கதையின் குரலாய் நான் உங்கள் ஆச்சே கிருத்திகாராஜ். அத்தியாயம் 23. மாற்றுப்பாதையில் அரண்மனையை அடைந்த மீனாட்சியும் அனல் விழியனும் மிக படபடப்புடன் காணப்பட்டனர். உதயத்துக்கு இன்னும் சில நாழிகளே இருந்தது. முந்தைய நாளின் விசேஷ நினைவுகளை மந்தாகினியுடன் பேசிக்கொண்டு வந்தார் ஜெகநாத செட்டியார். எதேச்சியாக கோட்டை வாயிலை கண்களில் அலைப்புறுதலுடன் பார்த்து கொண்டிருந்த அனல் விழியன் மற்றும் மீனாட்சியை நெருங்கியவர்கள், என்னவாயிற்று, யாரை தேடுகிறீர்கள், ஏன் இந்த கலக்கம் என வினவினார். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட மீனாட்சியும் அனல்விழியனும் தங்களுக்கு முன்னர் கிளம்பிய அமைச்சர் விநாயகமும் 21 மெய்க்காவலர்களும் இன்னும் அரண்மனைக்கு வந்து சேராததை கவலையுடன் தெரிவித்தனர். அதை கேட்ட ஜெகநாத செட்டிக்கு மனம் நிலை கொள்ளாது தவித்தது. தன் ஆருயிர் நண்பன் கோட்டைக்கு இன்னும் வந்து சேரவில்லை என்றதும் தானே அவரை தேடிக்கொண்டு செல்ல ஆயத்தமானார். அதற்குள் அவர்களை தேடி தன் வீரர்களுடன் சென்ற தளபதி வீரராகவன் ஒரு மூட்டை பிணக்குவியல்களுடன் கோட்டைக்குள் நுழைந்தார். அந்த துர்மரணத்தின் வீச்சம் காற்றில் மிதந்து ஒரு இறுக்கமான சூழ்நிலையை உண்டாக்கியது. அந்த உயிரற்ற சடங்களை கண்டவர்களின் மனதில் துக்கம் புரண்டு கொண்டிருந்தது. ஓடும் மழைநீர் வெள்ளம் போல மனங்களின் அது கொடுத்த வேதனை மூர்ச்சையடைய செய்தது. இத்தகைய கொடூரத்தை நிகழ்த்தியது யார் என வினவிய மீனாட்சிக்கு நெஞ்சடைத்த உணர்வு. முகத்தில் அப்பிய இழப்பின் வலியுடன் தான் கண்ட அவலத்தை கதிகலங்க உரைக்க ஆரம்பித்தார் தளபதி. ஒரு இடத்தில் வண்டியை பூட்டிய மாடுகள் தன்னந்தனியாக நின்று இருந்ததையும் சில வண்டிகள் உடைந்து சிதைந்த நிலையில் காணப்பட்டதையும் கண்டு அங்கு விரைந்து சென்றவரை வரவேற்றது தலை தனியாக முண்டம் தனியாக கிடந்த விநாயகம் பிள்ளையின் உயிரற்ற உடல். இது நாள் வரை தன்னோடு பணியிலும் வாழ்க்கையிலும் பயணித்த நண்பனை அப்படி பார்த்ததும் தளபதி வீரராகவனின் நெஞ்சு நின்று துடித்தது. அவரோடு பயணித்த ஏனைய 21 வீரர்களின் சடலங்களைக் கண்டு அவருக்கு காலுக்கு கீழ் பூமி நழுவுவது போல இருந்தது. யாரேனும் உயிரோடு இருக்கின்றனரா என உடன் வந்தவர்களை பார்க்க உத்தரவிட்டவர் தங்கள் வீரர்களுக்கு நடத்தப்பட்ட கொடூரத்தில் துடிதுடித்து போனார். அப்போது ஈனஸ்வரத்தில் ஒரு குரல் ஏதோ ஒரு மூலையில் இருந்து ஒலித்தது. குரல் கேட்ட திக்கில் தன் இறுதி நொடிகளை எண்ணிக்கொண்டிருந்த ஒரு வீரன் குற்றுயிராய் கிடந்தான். ஓடி சென்று அவனை தன் மடியில் சாய்த்தவர் தன் குதிரை மீது வைத்திருக்கும் மரக்குடுவை எடுத்து வர பணித்தார். உடலை விட்டு உயிர் பிரியும் நிலையில் இருந்த அவ்வீரனுக்கு அந்த குடுவை நீரை பருக கொடுத்தார். கொஞ்சம் தெம்பு வரப்பெற்றவன் அவர்கள் அரண்மனைக்கு திரும்பும் வழியில் விஜயன் ஒரு 50 முகலாய படை வீரர்களுடன் தங்களை தாக்கியதாகவும் அவர்கள் கையாண்ட நெறியற்ற போர் முறையில் தங்களால் தாக்குப்பிடிக்க இயலவில்லை என கூறிவிட்டு கண்மூடினான். இவை அனைத்தையும் கேட்ட மீனாட்சிக்கு விஜயன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என தன்னையும் பிறைசூடனையும் பழிவாங்கவே இப்படி ஒரு கோர தாண்டவத்தை அரங்கேற்றியது புரிந்தது. இப்போது அவன் குறி தங்களது பாளையத்தின் மீதென்பது மீனாட்சிக்கு புரியாமல் இல்லை. அதற்காக அவன் தேர்ந்தெடுத்த வழியும் அதனால் பாதிக்கப்பட்ட தன்னை சேர்ந்த மக்களின் நலனை குறித்தும் மிகுந்த வருத்தத்தில் இருந்தாள். மேலும் அவனது அடுத்த குறி யார் என்ற கேள்வி மனதை வண்டாக குடைந்தது. அது அவளாக இருக்கும் பட்சத்தில் தாங்கி நிற்கும் தூண்களாக திகழும் சுற்றத்தின் துணை கொண்டு நிச்சயம் சமாளித்து விடுவாள். ஆனால் தன் கொண்டவனை அடுத்த இலக்காக அந்த மகா பாதகன் நிர்ணயித்து இருந்தால் நினைக்கவே மீனாட்சிக்கு நடுக்கமாக இருந்தது. அதுவும் விஜயனை தனியாளாக தேடி அலைந்து கொண்டிருக்கும் பிறைசூடனை எண்ணி மனதில் பயம் சூழ்ந்தது. இப்போது அவர்கள் இருவரும் இணைந்து நிற்பதுதான் புத்திசாலித்தனம் என புரிந்தது. அவன் கழுத்துக்கு மேல் கத்தி தொங்குவதை அறிந்தவளுக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியவில்லை. உன்னுடன் கட்டி இறுக்கி வைத்து கொண்டால் மட்டும் உன் அத்தானை சூழ்ந்திருக்கும் அபாயம் விட்டு விலகிவிடுமா பைத்தியக்காரி என நினைத்தவளை எள்ளி நகையாடியது அவள் மனசாட்சி. அப்படி உயிரை விட வேண்டிய சூழ்நிலை சந்தர்ப்பம் ஏற்பட்டால் தன் கண்ணெதிரே அது நடந்துவிட்டு போகட்டும் என தன் மனசாட்சிக்கு வேகமாக பதிலளித்தாள். இதற்கு மேலும் அவனை பிரிந்து தனியாக இருப்பதென்பது தன்னால் ஆகாத ஒன்று என்ற எண்ணம் மனதில் உண்டான அடுத்த நிமிடம் மனதின் அடி ஆழத்தில் ஒரு பூகம்பம் உண்டானது. சிச்சி, என்ன இது, தானா இப்படி நினைத்தோம் என யோசித்தவளின் உள்ளுணர்வு உணர்த்திய செய்தி மனதுக்கு அவ்வளவு உவப்பானதாக இல்லை. எனவே தளபதி வீரராகவன் மூலம் அவனை தேடி கண்டுபிடிக்க பணித்தவள் அனல்விழியனிடம் சங்கரையாவுக்கு இங்கு நடக்கும் நிகழ்வுகள் பற்றி சுருக்கமாக கூறி பிறைசூடன் அங்கு வந்தால் நிறுத்தி வைக்குமாறு செய்தி அனுப்பினாள். நடந்த சம்பவங்களை அனல்விழியன் மூலம் அறிந்தார் சங்கரையா.
ஒற்றையில் விஜயனை தேடி சுற்றித் திரியும் பிரேசூடனின் பாதுகாப்பு குறித்து மனதில் ஒரு ஒவ்வாமை உணர்வு அவ்வப்போது தலை தூக்கியது. எனவே கதிர் நயனனிடம் அவன் எங்கிருந்தாலும் பாதுகாப்பாக அழைத்து வர சொல்லி அனுப்பி வைத்தார். ஒரு கொல்லனின் பட்டறையில் தன் வாளை செப்பனிட்டு கொண்டிருந்தான் பிரேசூடன். அப்போதுதான் ஒரு வழியாக கதிர் நயனனின் கண்களில் பட்டான் அவன். வெகுநாள் கழித்து பார்த்த நண்பனை ஓடோடி சென்று கட்டி அணைத்தவன் விஜயன் செய்ய இருக்கும் சதி செயல்களையும் பாளையத்தை சூழ்ந்திருக்கும் ஆபத்தை பற்றியும் அவனிடம் ஏம்பினான். நண்பன் வாய்மொழியாக கேட்டறிந்த செய்தி ஒவ்வொன்றும் அவன் மனதில் சம்மட்டி அடியாக விழுந்தது. தன் தோட்டத்து மல்லிகையை மாற்றான் பறிக்க நினைப்பதா என மாபூஸ்கான் மீனாட்சியை மணமுடிக்க கேட்டதை கேள்வியுற்று நாடி நரம்புகள் எல்லாம் முறுக்கேற கோபம் உச்சந்தலைக்கு ஏறியது. அதைவிட விநாயகம் பிள்ளை மற்றும் அந்த 21 வீரர்களின் மரணத்தை கேள்விப்பட்டவன் தான் விஜயனை சாதாரணமாக எடை போட்டு விட்டதை அறிந்தான். இந்த நேரம் தன்னவளுக்கு தனது ஆதரவு மிக அவசியம் என புரிந்து தெளிந்தான். ஆனால் அதற்காக விஜயனை அப்படியே விட்டுவிட அவன் தயாரில்லை. எனவே தன்னை கூட்டி செல்ல வந்த நண்பனிடம், நிச்சயம் என்னவளுக்கு உறுதுணையாக நின்று தோள் கொடுப்பேன் நண்பா, ஆனால் அதற்கு முன்பு ஒரு முக்கிய வேலை இருக்கிறது, அதை முடித்தே ஆக வேண்டும் என்று கூறி குதிரையின் கடிவாளத்தை பிடித்து திருப்பினான். அவன் கூற வருவது புரியாவிட்டாலும் நண்பனை தொடர்ந்து விரைந்து சென்றான் கதிர் நயனன். அன்று ஏதோ கேளிக்கை கூத்தும் உல்லாச நடனமுமாக களை கட்டியது அந்த தனி மாளிகை. அவனை மறுத்து அவமதித்த மீனாட்சிக்கு அவள் வீரர்களை காவு வாங்கி தக்க பதிலடி தந்த விஜயகுமாரனின் நயவஞ்சக முகம் தெரியாமல் அவன் மீது மிகுந்த அபிமானம் கொண்டான் மாபூஸ்கான். எனவே அவனை கௌரவிக்கும் விதமாக ஒரு தனி மாளிகையை அன்பளிப்பாக தந்திருந்தான். அச்சமயம் கதிர் நயனன் துணை கொண்டு விஜயன் தங்கியிருக்கும் மாளிகையை அடைந்தான் பிரேசூடன். அந்த மாளிகைக்கு பின்புறத்தில் இருந்த காவலாளிகளை அடித்து போட்டுவிட்டு உள்ளே நுழைந்து தன் திட்டத்தை செயல்படுத்த ஆயத்தமானான். அங்கு மரத்தினால் செய்யப்பட்ட பெரிய பெரிய உருளை வடிவிலான ஏனங்களில் எண்ணெய் தேக்கி வைத்திருந்ததை பார்த்த பிரேசூடனுக்கு விஜயனை வீழ்த்தினால் மட்டும் போதாது, மாபூஸ்கானுக்கும் சேர்த்தே ஒரு எச்சரிக்கை விடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. உடனே உடன் வந்த நண்பனுக்கு சில கட்டளைகளை பிறப்பித்துவிட்டு அந்த மாளிகையின் உயர்ந்த சுவர் வழியாக தாவி ஏறி விஜயனை தேடி சென்றான். அந்த மாளிகையினுள் தனது இடது கையில் உயர் ரக மதுவும் வலது கையில் ஒரு கட்டழகி சகிதம் களியாட்டங்களில் திளைத்திருந்தான் விஜயன். நான் நடத்திய தாக்குதல் அந்த திமிர் பிடித்தவளுக்கும் அவளை சேர்ந்தவர்களுக்கும் தகுந்த பாடத்தை கற்பித்திருக்கும் என கொக்கரித்து தன்னிலை மறந்து கையில் இருந்த மது கோப்பையை விசிறி அடித்தான். மேலும் மீனாட்சிக்கு எதிரான போரில் வெற்றி பெற்றதும் பாளையத்துக்கு தன்னை அரசனாக்குவதாக வாக்களித்த மாபூஸ்கானின் பேச்சை நினைத்து பூரித்தான். உல்லாச சம்பவங்களில் திளைத்துவிட்டு தன் அறைக்கு தள்ளாடி கொண்டே நடந்தான். அப்போது அந்த மாளிகையின் உப்பரிக்கை வழியாக உள்ளுக்குள் நுழைந்தான் பிரேசூடன். அதே நேரம் கீழே நின்று இருந்த கதிர் நயனன் அந்த பெரிய மர ஏனங்களில் இருந்த எண்ணெயை அந்த மாட மாளிகையின் சுவர் முழுக்க ஊற்றிவிட்டு அருகில் இருந்த தீவர்த்தியை தீபஸ்தம்பத்தில் பற்ற வைத்து அந்த மாளிகையின் மீது வீசினான். அப்போது அந்த முன்னிருட்டு வேளையில் அக்னி பகவான் தன் செங்குழுந்தாக சிவந்த நாக்கொண்டு அந்த மாளிகையின் வெளிச்சுவர் மட்டுமல்லாமல் உட்புறத்தையும் ஊடுருவி கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்க ஆரம்பித்திருந்தார். அது அறியாது மதுவின் உபயத்தில் ஆங்காங்கே மயக்கத்தில் ஆழ்ந்திருந்த காவலர்கள் எரிதழலின் வெம்மையில் போதை தெளிய பெற்றனர். சற்று நேரத்திற்கெல்லாம் ஆ ஊ என கூக்குரலும் ஐயோ தீ தீ என பதபதைப்பான மனித ஓலங்களும் அந்த இடத்தை நிறைத்தது. அக்னி தேவன் எங்கு தங்களை ஆட்கொண்டு விடுவானோ என்ற பயத்தில் ஆளுக்கு ஒரு திக்கில் தங்கள் உயிர் காத்து கொள்ள அலறி அடித்து கொண்டு ஓடினர். இக்கலவரத்தில் தங்கள் எஜமானனை பற்றிய நினைவு எவருக்கும் எழாததுதான் அந்தோ பரிதாபம். அதற்குள் திபுதிபுவென பற்றி எரிந்த தீ உள்ள அறைகளின் திரைச்சீலைகள், மர வேலைப்பாடுகள் நிறைந்த படிக்கட்டுகள் என அனைத்தையும் முத்தமிட்டு கொண்டிருந்தது. தன் பஞ்சணையில் மல்லாந்து படுத்திருந்த விஜயனின் செவிகளில் கீழே நடந்து கொண்டிருந்த அமளி துமளிகள் எல்லாம் ஏதோ கிணற்றுக்குள் இருந்து பேசுவது போல கேட்டது. அரை போதையில் விழித்திருந்த தள்ளாட்டத்துடன் ஒரு பாளையத்தின் அரசனின் உறக்கத்தை கலைப்பது போல கத்தி கூப்பாடு போடுபவர்களை பாதாள சிறையில் அடையுங்கள் என குழறலாக பேசியபடி அரைவாயிலை எட்டி பார்த்தான். அவ்வளவுதான், அவன் சித்தம் அந்த நிமிடமே தெளிந்து விட்டது. மூளை விழித்து கொண்டு அங்கிருந்து எப்படியாவது செல் என கட்டளையிட உடல் மது உட்கொண்ட போதையில் திளைத்து ஒத்துழைக்க மறுத்தது. கண்களில் உயிர் பயம் தாண்டவமாடியது. தள்ளாடியபடி தப்பிக்க வழிபார்த்து நின்றவனை நாலா பக்கமும் நெருப்பு ஜுவாலை சூழ்ந்தது. யாராவது வாருங்களடா,
ஆ, எங்கு சென்று தொலைந்தீர்கள் என கத்தியவனின் மூளை அந்த எரிகின்ற நெருப்பின் ஆக்ரோஷத்தைக் கண்டு வேலை நிறுத்தம் செய்திருந்தது. அதனால் அவன் கத்தி கூச்சலிட்டு ஓய்ந்த நேரம் அந்த அக்னி ஜுவாலை தின்று கொண்டிருந்த பகுதியில் இருந்து லாவகமாக அவன் முன் காட்சி தந்தது அந்த உருவம். வீரனே, சீக்கிரம் இங்கிருந்து என்னை வெளியே அழைத்து செல், உன்னை என் தளபதி ஆக்குகிறேன் என பிதற்றியவனின் கண்களில் வழிந்த அச்சத்தைக் கண்ட பிறைசூடனின் கண்களில் ஒரு விபரீத பளபளப்பு. தளபதி ஆக்குகிறாயா? உன் உயிரின் விலை வெறும் தளபதி என்ற பதவி மட்டும்தானா என கேட்டவனின் குரலில் அப்படி ஒரு ஏளனம். சரி சரி, வேண்டாம். மாபோஸ் கானிடம் கூறி உனக்கு ஒரு பாளையத்தை வாங்கி தருகிறேன். எனக்கு இணையான அரசனாக்குகிறேன். என்னை காப்பாற்று என கரம் கூப்பியவனை சினம் தெரிக்கும் வெளிப்படையால் கூர்ந்தான் பிறைசூடன். என் மண்ணை நான் ஆள எவனோ ஒருவனிடம் நான் கையேந்த வேண்டுமா என கர்ஜித்தவனைக் கண்ட விஜயனின் முகம் வெளிரியது. திக்கி முக்கி, யார் நீ என கேட்டவன் தட்டு தடுமாறி அருகில் இருந்த மேஜை மீது வைத்த தன் வாளை எடுத்தான். அவன் தடுமாற்றத்தை உள்ளுக்குள் அணு அணுவாக ரசித்த நாயகன், என்னையா யார் என்று கேட்கிறாய் என உரைத்து தன் உடைவாளை உருவிக்கொண்டு விஜயனை நோக்கி நடந்தான். இப்போது தீஜ்வாலை நன்றாக தன் கோரப்பற்களை காட்டி இழித்து கொண்டு இருந்தது. அந்த அறையின் பஞ்சனைகள், கட்டில்கள், சுவர் சித்திரங்கள், அலங்கார பொருட்கள் என ஒன்று விடாமல் கட்டி அணைத்தது. நான் யார் தெரியுமா என சித்தம் கலங்கியவன் போல சிரித்து, மக்கள் நலம் நாடும்போது புரட்சியாளன், அரசின் அநீதிகளை தட்டி கேட்கும்போது அழகர் மலை கள்வன், உன்னை சேர்ந்தவர்களால் வஞ்சிக்கப்பட்ட பாளையத்துக்காரன் பிறைசூடன், இப்போது உனக்கான மரண தேவன் என ஆவேச வெறி கொண்டு பேசியவனின் செப்பனிட்ட வாள் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பின் ஒளியில் தங்கமென தகத்தகத்தது. வேண்டாம் வேண்டாம் என ஒலித்த விஜயனின் நடுங்கும் குரலுக்கு எதிர்ப்பதமாக அவன் கைகள் வாளுடன் தன்னை நெருங்கிய பிறைசூடனை நோக்கி தள்ளாடி உயர்ந்தது. அதை லாவகமாக தடுத்த நாயகன், இது நீயே எழுதி கொண்ட உனது பாவக்கணக்கு என பெருங்குரலில் நகைத்தான். அவன் வாள் விஜயனின் சிரத்தை அடுத்த நொடி கொய்திருந்தது. தன்னை சூழ்ந்த நெருப்பு ஜுவாலைக்கு விஜயனின் உடலை இரையாக்கிவிட்டு அவனது தலையுடன் தப்பி வெளியேறினான் பிறைசூடன். கொய்த விஜயனின் சிரத்தை கதிர்நயனிடம் தந்து, இதை அந்த அந்நிய நாட்டவனின் கோட்டைக்கு முன் பரிசாக வைத்துவிடு. இது என் தேவியை நெருங்க நினைக்கும் ஓநாய்களுக்கு இந்த பிறைசூடன் விடுக்கும் எச்சரிக்கை என நிறுத்தி நிதானமாக உதிர்த்தவனின் வார்த்தைகளில் அவ்வளவு கோபம். நண்பனின் மனநிலை அறிந்து, சரி பிறைசூடா என விடை பெற்ற கதிர்நயனன் ஏதோ கூற வர அதற்குள் முந்திக் கொண்டான் பிறைசூடன். பயப்படாதே, இப்போது மீனாட்சியை காணதான் போகிறேன். என் தேவியை மட்டுமல்ல, அவள் நிழலையும் நான் உயிருடன் இருக்கும் வரை எவரும் தொட முடியாது என கூறியவனின் குரலில் துணித்த கடுமையில் கதிர்நயனனே அசந்து போனான். அதன் பிறகு தன்னவளை காண தன் புரவியை விரட்டிக்கொண்டு சென்றான் பிறைசூடன். வழியில் அவனது புரவியான கருப்பன் நீண்ட பயணத்தின் விளைவால் சோர்வுற்றது. அதற்கு சற்று நேரம் ஓய்வு தர எண்ணியவனுக்கு அப்போதுதான் தனது உடலில் உண்டான காயங்களின் நினைவு எழுந்தது. ஆகையால் அந்த பகுதியில் வசிக்கும் தனக்கு தெரிந்த பொற்கொல்லனின் வசிப்பிடம் நோக்கி சென்றான். கொஞ்ச நேரம் அவனிடம் தன் புரவியை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு கொஞ்சம் முதலுதவி சிகிச்சை மட்டும் பக்கத்தில் ஏதாவது வைத்தியரிடம் செய்துவிட்டு வர முடிவெடுத்தான். தன் பட்டறையில் அமர்ந்து துருத்தி ஊதி கொண்டிருந்த பொற்கொல்லன் தன் முன்னர் நிழலாடியதில் தலையை தூக்கி பார்த்தான். ஒரு கையில் கடிவாள கயிற்றை பிடித்தபடி நின்று இருந்த பிறைசூடனை கண்டவனின் வாயெல்லாம் பல்லானது. அடடே பிறைசூடா, வந்துவிட்டாயா? நானே தகவல் தந்து அனுப்பலாம் என இருந்தேன். இரு வருகிறேன் என கூறி அவன் பதிலுக்கு காத்திருக்காமல் உள்ளே சென்றார். சில நிமிடங்களில் ஒரு மரப்பேழையுடன் வெளியே வந்தவர், இனிமேல் அந்திரனை நீ கொடுக்கல் வாங்கலுக்கு அனுப்புவதாக இருந்தால் நான் விலகி விடுகிறேன். நீ வேறு இடம் பார்த்துக்கொள் என கராராக பேசிக்கொண்டே அப்பேழையை திறந்தார். அவர் கூற வருவது புரியாமல் விழித்தவனின் கண்கள் அடுத்து அவர் கைகளில் எடுத்த அந்த பொன் சிலம்புகளை பார்த்து அகன்றது. இது என புருவம் சுருக்கி யோசித்தவனிடம், எல்லாம் நீ அனல்விழியனிடம் தந்து அனுப்பிய ரசவாத தங்கத்தினால் செய்ததுதான். இந்த சிலம்புகள் இரண்டும் என்றவரின் கண்களில் அபரீதமான பெருமை எட்டி பார்த்தது. ஓ என்றதோடு நிறுத்தி கொண்டவனுக்கு அனல்விழியனிடம் இதை யார் தந்தனுப்பியிருப்பார்கள் என கணிக்க முடியாமல் இல்லை. அந்த பளபளத்த சிலம்புகளை வாங்கியவனின் கைகள் நடுங்கியது. பிறைசூடா, நீ தந்தது நிச்சயம் ரசவாத தங்கம்தான். இது உனக்கு எப்படி கிடைத்தது? சொல். உனக்கு இதை செய்யும் உரிமையை யார் கற்றுத்தந்தார்கள் என வரிசையாக கேள்விகளை அடுக்கியவரின் முகத்தில் பேராசை தாண்டவமாடியது. அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூறாது தன் நினைவுகளில் நீந்தியவன் மீனாட்சி, ராமதேவர் பற்றி உரைத்து அவர் தந்ததாக கூறிய தங்கத்தை நினைவு கூர்ந்தான். ஒரு நிமிடம் அவன் மனம் ரசவாத ரகசியம் என்பதெல்லாம் உண்மைதானோ என எண்ணத் தொடங்கியது.
அதைத் தொடர்ந்து சங்கரையாவும் மீனாட்சியும் சிலாகித்த சித்து சாகசங்களை பற்றிய கேள்விகள் அவன் மூளையை பதம் பார்த்தது. தன் தலையை உலுக்கி தன் அறிவை குலைய செய்யும் பிழையான அவ்வெண்ணங்களை மழுங்கடிக்க முயன்றான். பொற்கொல்லனிடம் இன்னொரு நாள் இது பற்றி பேசுவதாக உரைத்து அந்த சிலம்புகளுடன் துரிதமாக தன்னவளை காண புறப்பட்டான். இன்னும் அவனுக்கு மீனாட்சியின் கோட்பாடுகளில் நம்பிக்கை இல்லைதான். ஆனால் தான் நம்பும் விஷயத்துக்காக அவள் முனைப்புடன் போராடி செயல்பட்டதை எண்ணியவனின் மனதில் அவள் மீது மரியாதை தோன்றியது. அவள் பதவி ஏற்றதில் இருந்து பாளையத்து மக்களின் நலனில் கூடுதல் கவனம் காட்டி நற்செயல்கள் பல செய்து வருவதை அவனும் அறிந்திருந்தான். ஆனால் அவளுக்கும் தனக்கும் இருக்கும் ஒரு பெரிய வேற்றுமை, அவள் கண்ணுக்கு புலப்படாத கடவுளை நம்புகிறாள். இவன் நானே அந்த கடவுள் என மார்த்தட்டுகிறான். செல்லும் வழி நெடுகிலும் ஒருவரை ஒருவர் பலவீனப்படுத்தி நோகடித்து வதைத்து உயிரை மட்டும் மிச்சம் வைத்துவிட்டு திசை மாறி பயணித்த நினைவுகள் எல்லாம் பிரகாசமாக கண் முன் எரிந்து கொண்டிருந்தது. தான் நியாயம் என நினைக்கும் நற்செயலுக்காக இவன் திருடலாம். ஆனால் அவள் தன் நம்பிக்கையை முன்னிறுத்தி அதன் காரணமாக பொய் உரைத்தால் குற்றமா? தனக்கொரு நியாயம், அவளுக்கொரு நியாயமா என மனதோடு மன்றாடியவனின் மனசாட்சியின் குரலில் எவ்வித சலனமும் இன்றி அப்படியே நின்றுவிட்டான். மேலும் வேலையில்லாத பயிராக அவளை தன்னந்தனியாக போராடும் நிலையில் விட்டு சென்றதை எண்ணி தன்னையே வெறுத்தான். கொண்டவனாக அவளுடன் தான் கூடி கழித்ததோடு சரி, மற்றபடி பாளையத்தையும் அவளையும் பாதுகாக்கும் வேலையை உதறிய தன் தவறை தாமதமாக உணர்ந்து வெட்கினான். பூ வாடினாலும் அதன் வாசனை கூந்தலில் இருக்கத்தானே செய்யும். அதுபோல அவளுடனான சுகமான நினைவுகள் சுமையாக அவன் நெஞ்சை அழுத்தியது. அவளை உடனே பார்க்க வேண்டும் என்ற ஆசை உள்ளத்தின் அடி ஆழத்தில் பெரும் ஆர்வமாக வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்தது. அவள் அழகில் மயங்கிய தன் அகந்தையை தெளிய செய்த மாதுவின் வீரமும் தீரமும் அவன் இதழ்களில் ஒரு புன்சிரிப்பை தோற்றுவிக்க அவளை தேடி சென்றான். தன்னவளை நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு காணப்போவதை எண்ணி மனதில் அலை அடித்தது. செல்லும் வழி நெடுகிலும் மக்கள் போர் ஆயுதங்கள் பற்றி பேசிக்கொள்வதை கேட்டவன் தன்னவளுக்கு அரணாக இருப்பதென்ற முடிவுடன் அவள் தற்போது இரகசிய கலந்துரையாடல் நடத்தும் கண்ணகி அம்மன் கோயிலை நோக்கி பயணித்தான். உடல் அசதியும் புறக்காயங்களும் தந்த சோர்வில் சில நாழிகை பக்கத்தில் இருந்த அன்ன சத்திரத்தில் உண்டு இளைப்பாறிவிட்டு சிறிது தூரம் தன் புறவியை பிடித்தபடி மெல்ல நடக்க ஆரம்பித்தான் நாயகன். அச்சமயம் "பெரேசோடா, நில்" என அருகில் ஒலித்த குரலில் அப்படியே திரும்பி பார்த்தான். அங்கு தன் குதிரை மீது சவாரி செய்தவாறு அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அந்திரன். நண்பனை வெகு நாட்கள் கழித்து பார்த்தவனின் மனதில் ஒரு களிப்பு. "உன்னை எங்கு எல்லாம் தேடுவது? எங்கிருந்தாய் இவ்வளவு நாட்கள்?" என கேட்டவனின் குரலில் இருந்த வேறுபாடு பெரேசோடனின் மனதில் பதியவில்லை. மாறாக தன் முகமுடியை அகற்றிவிட்டு பேச ஆரம்பித்தவன் விஜயனின் உயிரை குடித்துவிட்டு தன்னவளை காணப்போவதை பற்றி உற்சாகமாக உரைத்தான். விஜயனை வீழ்த்து சென்றபோது உண்டான விழுப்புண்கள் ஆறாத நிலையில் இருந்தாலும் தன்னவளை காணும் ஆவலில் அவன் அப்படியே வந்திருப்பதை அந்திரனும் கவனிக்க தவறவில்லை. அவ்வார்த்தைகள் பொற்கொல்லனின் பட்டறையில் சந்தித்த புதியவன் இயம்பிய "நாளை உன் தலைவனை மீனாட்சிக்காக உங்களை கைவிடும் அபாயம் வரலாம்" என்றதை நினைவு அடுக்குகளில் இருந்து வெளிவர செய்து இம்சித்தது. இதைவிட ஒரு நல்ல சந்தர்ப்பம் தனக்கு அமையாது என உணர்ந்தவன் பெரேசோடன் தன் புறவியில் ஏறி அமரும் தருணத்தை தனதாக்கி கொண்டான். அவனிடம் "காயங்களுக்கு மருந்திட்டு விட்டு செல்லலாமே" என பேசி திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டே தன் இடையில் எப்போது மறைத்து வைத்திருக்கும் நஞ்சு தடவிய குருவாளை உருவினான். புறவியில் ஏறி அமர்ந்த பெரேசோடன் "இல்லை நண்பா, நான் மீனாட்சியை பார்த்துவிட்டு வைத்தியம் செய்து கொள்கிறேன்" என கூற வருவதற்குள் அந்தரனின் குருவாள் அவனின் நெஞ்சில் பாய்ந்தது. எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத நபரின் தாக்குதலில் நிலை குலைந்தான் பெரேசோடன். அதுவும் உற்ற நண்பனை தன்னை கொல்ல முயல்கிறானா என்ற அதிர்ச்சி ஒருபுறம் இருக்க, முயன்று தன் உடைவாளை உருவியவனின் கரம் நண்பனை நோக்கி உயர்ந்தது. கத்தி அவன் மார்பை கிழித்து கொண்டு இதயத்தை நல்ல ஆழமாக பதம் பார்த்திருந்தது. செங்குருதி அவன் மேலாடியை நனைக்க ஆ என நெஞ்சை பிடித்து கொண்டவன் நண்பனின் நம்பிக்கை துரோகத்தில் "நீயா இப்படி?" என்பது போல அவனை பார்த்தான். "என்று உன் கண்ணை சுயநலமும் காதலும் கட்டிவிட்டதோ அன்றே நீ தலைமை பொறுப்புக்கான தகுதியை இழந்து விட்டாய். என் மக்களின் நலனுக்காக நண்பனை இழப்பது தவறாக தோன்றவில்லை" என சீற்றத்துடன் பேசும் நண்பனின் வார்த்தைகளில் தன் வாளை கீழ் இறக்கியவனின் இதழ்களில் ஒரு வேதனை சிரிப்பு. அதையெல்லாம் கண்டு கொள்ளாத அந்திரன் தன் லட்சியத்தை நிறைவேற்றிய திருப்தியுடன் வேகமாக தன் புறவியை திருப்பிக் கொண்டு சென்று மறைந்தான். அந்த நெஞ்சில் ஆழமாக இறங்கிய குருவாளில் இருக்கும் நஞ்சு வேகமாக அவன் உடலில் பரவுவதை உணர்ந்த நாயகனுக்கு கண்கள் இருட்டிக் கொண்டு வந்தது.
தன் உடலை விட்டு உயிர் வெகு சீக்கிரம் பிரிய போவதை உணர்ந்தவனுக்கு இறுதியாக தன்னவளை ஒரு முறை பார்க்கும் ஆசை எழுந்தது. உயிர் பிரியும் வேளையில் அவள் மடிசாய எண்ணி மீனாட்சியின் இடம் நோக்கி அந்நிலையிலும் தன் பயணத்தை தொடர்ந்தவனுக்கு வலி உயிர் போனது. ஒருவேளை அவளை பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்ற கவலையும் உண்டானது. ஆனால் அந்த கவலை நீடித்து இருக்கவில்லை. கிட்டத்தட்ட மயிரிழையில் ஊசலாடி கொண்டிருக்கும் தன் உயிரை யமனிடம் போராடி சற்று நேரம் இழுத்து பிடித்தவாறு தன்னவளின் இருப்பிடம் அடைந்தான். தன் அபிமானத்தை பெற்ற விஜயனின் தலை தன் கோட்டைக்கு முன் கிடந்ததைக் கண்ட மாபூஸ்கானின் இரத்த அழுத்தம் எகிரியது. அவன் கண்ண கதுப்புகள் துடித்தன. தன் சேவகனை கொன்று தனக்கு எச்சரிக்கை விடுத்தவர்களை கொன்று அவர்கள் உடலை கண்டம் துண்டமாக்கி ஒவ்வொரு பாளையமாக ஊர்வலம் நடந்த சூளுரைத்தான். பெரும் படை திரட்டி தாக்குதலுக்கு வந்தவர்கள் பொதுமக்களின் சொத்துக்களை எல்லாம் சூறையாடியதுமல்லாமல் அவர்களை அச்சுறுத்தும் வகையில் கண்ணில் பட்ட கோயில்களை எல்லாம் இடித்து தகர்த்தனர். கோயில் கருவறை சிலைகள் முதல் கொண்டு சேதம் செய்து நாசப்படுத்தினர். இவை அனைத்தையும் கேள்விப்பட்ட மீனாட்சி கண்ணகி அம்மனின் கோயிலில் தன் வீரர்களுக்கு இரகசிய கட்டளைகள் சிலவற்றை பிறப்பித்துக் கொண்டிருந்த அனல் விழியனை தேடி செய்தி சொல்ல ஓடி வந்தாள். எச்சரிக்கை, எச்சரிக்கை! எதிரிகள் என் நேரத்திலும் கோயிலை அடையலாம். அவர்கள் படையெடுப்பு முடிந்ததும் அம்மனை பிரதிஷ்டை செய்து கொள்ளலாம். அதுவரை விக்கிரகங்களையும் பிற மூர்த்தங்களையும் எப்படியேனும் மறைத்து வைக்க வேண்டும் என ஒரு கம்பீர குரலில் ஏம்பியவாறு உள்ளே நுழைந்தாள். அப்போது கோயிலின் வாயிலை நோக்கி தன் புறவியான கருப்பனின் மேல் படுகாயம் அடைந்த நிலையில் சரிந்து தொங்கிக் கொண்டு வந்தான் பிறைசூடன். அதை பார்த்த நொடியில் வீல் என்ற கதறலுடன் அவனை நோக்கி ஓடோடி வந்தாள். ஐயோ அத்தான் என்று வீரிட்டவளின் நாக்கு மேலண்ணத்தோடு இழுத்து பிடித்து கொண்டது. பேசிக் கொண்டிருந்தவர்கள் அவன் நிலை கண்டு அலறியவாறு அவனை புறவியிலிருந்து கீழே இறக்கினர். அவனை தன் மடி சாய்த்து அவன் நெஞ்சு பகுதியில் சொருகியிருந்த கூர்வாளை உருவ முயல ஆ என வழியில் முணங்கியவன் வேண்டாம் என்பது போல செய்கை செய்தான். விடாமல் கத்தி சொருகியிருந்த நெஞ்சு பகுதியில் இருந்து குருதி குபு குபுவென வழிவதை ஒருவித திகிலுடன் பார்த்தாள் மங்கை. இனி தான் பிழைப்பது கடினம் என உணர்ந்தவனுக்கு தன்னவளை இப்படி தனியாக தவிக்கவிட்டு செல்வதை எண்ணி இன்னும் கொஞ்சம் வலித்தது. அவளுக்காகவாவது மரண தேவன் தன் மீது கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா என்ற எண்ணம் தோன்றிய மாத்திரத்தில் மனதில் துக்கம் குடிகொண்டது. மீண்டும் மீண்டும் அவள் அழைத்த அத்தான் என்ற அழைப்பில் இருந்த நடுக்கம் மெல்ல மெல்ல நினைவை இழந்து கொண்டிருந்தவனை முயன்று சுய நினைவுக்கு கொண்டு வந்தது. முயன்று கண்களை திறந்தவன் மூச்சுக்கு தவித்து பேச இயலாது முக்கி முணங்கி கொண்டிருந்தான். அவன் நிலை கண்டவளின் துக்கம் தன் எல்லையை சிறுக சிறுக விரிவுபடுத்தி வீரியத்துடன் அவள் மனதை பிளந்தது. அதுவரை அவனை எப்படியும் பிழைக்க வைத்து விடலாம் என்ற குருட்டு நம்பிக்கையில் இருந்தவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பிரஞை இழந்து கொண்டிருப்பதை காண காண கீழி பிடித்து கொண்டது. ஐயோ, நீங்களும் என்னை ஏமாற்றி விடாதீர்கள் அத்தான். இன்னொரு இழப்பை தாங்கும் சக்தி எனக்கு இல்லை. நான் தாங்க மாட்டேன் என கூப்பாடு போட்டவளின் நிலை பரிதாபமாக இருந்தது. கண்களில் திரண்ட கண்ணீர் மெல்ல மெல்ல வேகம் பிடித்து அவளின் அகன்ற பெரிய கைல்களில் இட்ட மையுடன் கரைந்து கன்னத்தில் விளைந்தது. தன் மடியில் தலை சாய்த்து வலியில் அணத்திய நாயகனுக்கு நீர் எடுத்து வர எத்தனித்தவளை தடுத்தவன் தன் ஆடை மறைவில் வைத்திருந்த சிலம்புகளை சிரமப்பட்டு எடுத்தான். தீயென கொதித்தவனின் நெற்றியை தடவி கொடுத்தவளின் கரங்களில் தன் இரத்தத்தில் நனைந்த 2 பொற்சிலம்புகளையும் திணித்து, இப்பொழுது மரணத்தை தழுவினும் இன்னொரு பிறப்பு கொண்டேனும் நின் காரியம் யாவிலும் கை கொடுத்து நின்னை காத்து கைப்பிடிப்பேனடி கண்ணே. இது நம் காதலின் மீதும் நீ உருகி உருகி வணங்கும் அந்த கல்லின் மீதும் ஆணை என்று கூறி அவளின் மற்றொரு கரத்தை பிடித்து கண்களில் ஒற்றிக்கொண்டவனின் உடலில் இருந்து சிறிது நேரத்துக்கெல்லாம் பிறைசூடனின் உயிர் பிரிந்தது. தன் மணாளனின் உயிரை மரணதேவனுக்கு தாரி வார்த்துவிட்டு நிராதரவாக நின்ற பேதை சித்த பிரம்மை பிடித்தது போல முகம் வெளிரி பார்வை எங்கோ நிலைக்குத்த நின்றாள். அவனது உயிர் பிரிவதை கண்கூடாக கண்டவளுக்கு யாரோ பனிப்பாறையை இறுகி தன் மனதை உளை கொண்டு சிதைப்பது போல இருந்தது. தன் வாளிப்பான தோள்களும் முதுகும் குலுங்க ஓவென்று பெருங்குரலில் வீசி அழ ஆரம்பித்தவளுக்குள் தான் அனாதையான உணர்வு. அவன் செங்குருதியில் நனைந்த தன் கரங்களை பார்த்தவள், ஐயோ, எதற்காகவா நான் இவ்வளவு பாடுபட்டேன் என அனலில் இட்ட புழுவாக துடிதுடித்து தன் முகத்தில் அரைந்து கொண்டாள். யாரும் அவள் அருகில் செல்லவே அஞ்சி நடுங்கினர். பார்க்கவே படு பயங்கரமாக காட்சி தந்தாள். அவள் கண்ணீர் அவள் முகத்தில் வழிந்திருந்த அவனது இரத்தத்துடன் கலந்தது. ஐயோ, நான் கண்ட கனவெல்லாம் காற்றோடு கரைந்து அமங்கலமாகி போனதே. என்னையும் உன்னை போல் புலம்ப வைத்து விட்டாயே அம்மா என வானத்தை நோக்கி மார்பில் அடித்து கொண்டு பிதற்றினாள். உயிரற்ற தன்னவனின் சடலத்தை பார்த்து தலை தலையாக அடித்து கொண்டு,
கார்மேகம் கனத்திருக்க உன் வெண்ணிலவும் வாடியிருக்க பக்கத்தில் நான் இருக்க பாதியிலே விட்டு போனீரோ. ஆலமரம் போல வந்து நெஞ்சு நிமிர நின்றவனே, பட்ட மரமாய் கண் முன்னே பட்டு போய் சாய்ந்தீரோ. தங்கமாய் ஜொலித்த முகம், முத்தாக சிரித்த முகம், என் பூவோடு பொட்டையும் கட்டி தூக்கி போனீரோ. போர் தொடுத்து நின்றவளை சிறையெடுத்து போனவனே, என் தாலியோடு மஞ்சளையும் கொத்தாக பறித்து போனீரோ. என் ஆவி கதறுதையா அழகர் மலை புரட்சிக்காரா, கண்ணை பிடுங்கி குருட்டாக்கி இருட்டில் விட்டு போனீரோ என தன் மிதமிஞ்சிய சோகத்தை ஒப்பாரியாக வடித்தவளின் மரண ஓலம் செய்வதறியாது நின்ற அனல் விழியனின் மனதை கசக்கி பிழிந்து ஒரு நடுக்கத்தை தந்தது. அதற்குள் அங்கு தளபதி வீரராகவனும் மந்தாகினியும் வந்தனர். கண்களை கூட துடைத்துக் கொள்ள மறந்தவளாய் முகத்தை மூடிக்கொண்டு பொங்கி பொங்கி அழுதவள் ஒரு கட்டத்துக்கு மேல் இறுகி அமர்ந்தாள். அவளது சோகத்தை கண்டவர்களின் ரோமம் சிலிர்த்தது. அவனது உயிரற்ற சடலத்தையே வெறித்து கொண்டிருந்தவள் தன் கையில் அவன் திணைத்த சிலம்புகளை விரக்தியாய் பார்த்து சிரித்து, இனி இது இருந்தென்ன, இல்லாவிட்டால் தான் என்ன என அதை தூக்கி வீசவும் அது சரியாக அனல் விழியனின் காலடியில் போய் விழுந்தது. குனிந்து அதை கையில் எடுத்தவனின் இரு துளி கண்ணீர் அவனது உடன்பிறவா தமையனின் குருதி கரையை கழுவியது. அந்நேரம் ஏவலன் ஒருவன் நவாபின் படை தங்கள் பாளையத்தின் எல்லையை அடைந்து விட்டதாக தகவல் கூறினான். அதை கேட்ட வீரராகவன் சூழ்நிலை உணர்ந்து அனல் விழியனிடம், சீக்கிரம் விளையா, நமக்கு அவகாசமில்லை, முதலில் மூர்த்தங்களை மறைத்து வைக்கும் பணியில் ஈடுபடுவோம் என அவனை துரிதப்படுத்தினார். இது எதுவும் தன் செவி தீண்டவில்லை என்பது போல அமர்ந்திருந்தவளின் போக்கு தனிவிதமாக இருந்தது. பிறந்ததில் இருந்து துன்பத்தையே அனுபவித்திராத பாக்கியவதிக்கு இப்படி ஒரு இன்னலா என அவளை ஓடி சென்று கட்டி கொண்டு கண்ணீர் உகுத்தார் மந்தாகினி. இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ஆண்கள் இருவரும் தங்கள் துக்கத்தை விழுங்கிக் கொண்டு அம்மனின் கருவறை மூர்த்தம் தொடங்கி உற்சவ மூர்த்தங்கள் வரை அனைத்தையும் எடுத்து கொண்டு வந்தனர். ஆனால் விழியன் புதையலை பதுக்கி வைத்திருக்கும் இடத்திலேயே இவற்றையும் மறைத்து வைக்கலாம் என கூறினான். நம்மிடம் அவ்வளவு அவகாசம் இல்லை விழியா என மறுத்தவர், கோயிலின் பின்புறம் தலைவிருட்சத்துக்கு பக்கத்தில் மண்ணில் இப்போதைக்கு புதைத்து வைக்கலாம் என அபயம் சொன்னார். அதை ஏற்றுக்கொண்ட அனல் விழியனும் அவரும் அவசர அவசரமாக கோயிலின் பின்பக்கம் ஒரு அகண்ட குழி தோண்டினர். ஒரு பெரிய துணியில் அம்மனின் சிலையை உருட்டி அதை மண்ணுக்குள் மற்ற உற்சவ சிலைகளுடன் வைத்தவரின் மனம் மண்ணுக்குள் இருந்து தங்களை நம்பி வந்தவளை காப்பாற்ற மீண்டும் மண்ணுக்குள் புதைத்து வைக்க வேண்டிய தங்கள் சூழ்நிலையை நொந்து கொண்டது. ஒரு வழியாக மண்ணை கொட்டி மூடிவிட்டு வந்தவர்களின் நெஞ்சில் துக்கம் பீரிட்டது. வெகு நேரம் உணர்ச்சி மறத்த நிலையில் அமர்ந்திருந்தாள் அற்ப ஆயிலில் இருந்த பெரிசோடனின் தர்ம பத்தினி. அப்போது, தேவி, பாளையத்தின் எல்லையை எதிரிகள் சுற்றி வளைத்து விட்டார்களாம் என்ற வீரராகவனின் குரலில் மீனாட்சி என்ற சிலை உயிர் பெற்றது. தன் வாழ்வின் மீதான பிடிப்பை இழந்தவளுக்குள் வீரராகவன் கூறிய செய்தி அக்னியாய் தகதகவென கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. தன்னவனை இழந்ததும் தன் உயிரை மாய்த்து கொள்ள சித்தமானவளை அவளின் கடமை கூவி கூச்சலிட்டு அழைத்தது. இறுதியாக தன்னவனின் முகத்தை ஒருமுறை உற்று நோக்கியவள், வந்து விடுவேன் அத்தான், என் கடமையை செயலாற்றிவிட்டு உங்களிடமே வந்து விடுகிறேன் என மானசீகமாக உரைத்தாள். பிறகு சங்கரையாவிடம் பெரிசோடனின் உடலை ஒப்படைத்து தகனம் செய்ய கட்டளை பிறப்பித்தாள். பின்பு வீரராகவனை நோக்கி, கொட்டுங்கள் போர் முரசை என்றவள். தோல்வியில் உடைந்து நொறுங்கினாலும் சரி, ஒருபோதும் நம் உரிமையை மட்டும் விட்டுக் கொடுக்க கூடாது என வீராவேசமாக முழக்கமிட்டு பெரிசோடனின் புறவியை தட்டி கொடுத்து அதன் மீது ஏறி அமர்ந்து காற்றை கிழித்து கொண்டு யுத்தத்துக்கு புறப்பட்டாள். அவளின் வைர இதயத்தின் உறுதி கண்டு பிரமித்து அனல் விழிய நின்றதெல்லாம் சில நொடிகள்தான். அடுத்த நொடி அவள் கட்டளையை ஏற்ற பெரிசோடனின் உடலுடன் அழகர் மலை நோக்கி பயணப்பட்டான். செய்தி கேள்விப்பட்ட சங்கரையா, கதிர்நயனன், மாதேவி என அனைவரும் மூச்சுவிட முடியாமல் திணறும் உணர்ச்சிக்கு தள்ளப்பட்டனர். மகனே மகனே என கதறி அழுதார் சங்கரையா. அழகர் மலையே தங்கள் நலனையை நிலைநிறுத்தி பாடுபட்டவனின் இழப்பில் நொந்து கண்ணீர் வடித்தது. தங்கள் தலைவனுக்காக துயருற்று கண்ணீர் உகுக்கும் அம்மக்களை கண்ட அந்திரனுக்கு அவர்கள் மீது ஒரு அனுதாபம் உண்டானது. அவர்களின் அபிமானத்துக்கு உரிய புரட்சி தலைவனின் குற்ற செயல்களை ஒன்று விடாமல் பட்டவர்த்தனமாக பட்டியலிட்டு பேச விரும்பினான். ஆனால் அவன் நாவு புரளவில்லை. அசைவில்லாத பார்வை பெரிசோடனின் உயிரற்ற சடலத்தை கூர்ந்து கொண்டு நின்றவனின் செவியில், ஐயோ பெரியத்தான், தேடி வந்த அரியணையை மறுத்து காதலை துறந்து உன் மக்களின் நலனுக்காக உன் வாழ்க்கை கதவை இறுக பூட்டி கைப்பிடித்தவளை கூட வெளியே நிறுத்தி வைத்தாயே, உனக்கா இந்த நிலை என கேவி அழுத மாதவியின் குரல் தாக்கியது. அதற்கு ஒத்துசைப்பது போல சங்கரையா அவன் அலமேல் அம்மாள் மற்றும் மீனாட்சி தள்ளி வைத்ததை நினைவு கூற யாரோ அந்தரனின் தலையில் இடியை இறக்கியது போல இருந்தது.
பிரேசூடன் இறக்கும் தருவாயில் தன் நிலைக்கு யார் காரணம் என உரைக்காததால் அவன் சாவு மர்ம வரலாறாகவே இருந்தது. ஆனால் கதிர்நயனன் மூலம் மாபூஸ் கானின் பாதுகாப்பில் இருந்த விஜயனை கொன்றதுமில்லாமல் மாளிகைக்கு தீ வைத்த கோபத்தில் பிரேசூடனை அவர்கள்தான் பழி தீர்த்து விட்டதாக அனைவரும் எண்ணினர். சித்தனின் வாக்குப்படி தன் வளர்ப்பு மகனின் முடிவு நேர்ந்தது எண்ணி தொண்டை கமர, போர்க்களத்தில் உயிர் நீத்து வீர சொர்க்கம் அடைந்தவர்களுக்கு நிகரான சாவைத்தான் என் மகன் பெற்று இருக்கிறான் என இருமாப்புடன் உரைத்தவரின் பார்வை அவன் உடலில் ஆழமாக இறங்கியிருந்த குருவாளை பார்த்து ஆறுதல் பட்டு கொண்டது. அதன் பிறகு மாண்டு போன பிரேசூடனின் உடலை உலர்ந்த மரக்கட்டளைகளை அடுக்கி தகனம் செய்ய ஏற்பாடானது. அவன் சடலத்தின் நெஞ்சு பகுதியில் குத்தியிருந்த கத்தியை உருவிய கதிர்நயனின் முகத்தில் அப்பட்டமான அதிர்ச்சி. காரணம், அது அந்திரனுக்கு அவன் ஒரு முறை பரிசாக தந்த கத்தியாகும். அங்கு கூட்டத்தில் தன் அவசர புத்தியால் விளைந்த சேதாரத்தை எண்ணி கூனி குறுகி வெட்கி தலை குனிந்து நின்று இருந்த அந்திரனை, நீயா இப்படி ஒரு காரியம் செய்தது? இதற்கு உனக்கு எப்படி மனம் வந்தது என்பது போல ஒரு குற்றம் சாட்டும் பார்வை வீசினான் கதிர்நயனன். கொழுந்து விட்டெறியும் பிரேசூடனின் சிதையை அனைவரும் அனுதாபத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் நேரம் மெல்ல 2 எட்டுக்கள் தான் நின்று இருந்த இடத்தில் இருந்து பின்னால் நகர்த்த அந்திரன் திடீரென்று திரும்பி ஓட்டமெடுத்தான். இழப்பின் வலியில் துடிதுடித்துக் கொண்டிருந்த யாரும் இதை கவனிக்கவில்லை. ஆனால் நண்பன் மீது பயங்கர கோபத்தில் இருந்த கதிர்நயனின் கண்களுக்கு இது தப்புமா என்ன? அந்த அடர் கானகத்தினுள் சருகுகள் மிதிப்பட ஓடிய நண்பனை துரத்தி கொண்டு ஓடினான். அந்திரா, நில், தவறுக்கு மேல் தவறு செய்கிறாய் என தன்னை துரத்திய நண்பனின் குரலை கேட்டும் விடாமல் ஓடினான் அந்திரன். கேட்பார் பேச்சு கேட்டு கேடு விளைவித்தவனை அவன் மனசாட்சி கொன்று கூறு போட்டது. அழகர் மலையின் மலை உச்சியை அடைந்தவன் ஒரு நிமிடம் கதிர்நயனனை திரும்பி பார்த்தான். மூச்சரிக்க சில அடி தூரத்தில் நின்ற கதிர்நயனனிடம், முடிந்தால் என்னை மன்னித்து விடு நண்பா. மீனாட்சி தேவிக்கும் பிரேசூடனுக்கும் நான் இழைத்த அநீதிக்கு இப்படியாவது பிராய்ச்சித்தம் தேடிக்கொள்கிறேன் என ஊளையிட்டவன் அடுத்த நிமிடம் சிகரத்தின் உச்சியில் இருந்து பொத்தென்று விழுந்து தன் உயிரை போக்கிக் கொண்டான். முடிக்க தெரியாமல் ஒரு செயலை தொடங்கி வைத்துவிட்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் மாட்டிக்கொண்ட நண்பன் உயிரை மாய்த்து கொண்டதைக் கண்ட கதிர்நயனன் மாண்ட நண்பர்களுக்காக மனதோடு அழுதான். அந்நியர்களின் தந்திரத்தால் பகைவர்களாக மாறியதை விட நண்பர்களின் நம்பிக்கை துரோகத்தால் வீழ்ந்த தலைவர்கள் அதிகம். இதற்கு பிரேசூடன் மட்டும் விதிவிலக்கா? சகோதரனின் ஏமக்கிரியை முடிய புறப்பட்ட அனல்வழியன் மாதேவியை சந்தித்து தான் பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த சிலம்புகளை நீட்டி, இனி இது உன் பொறுப்பு. போர் முடிய ஒருவேளை நான் திரும்பாவிட்டாலும் கோயில் கட்டுமான பணி தொடங்கியதும் இதை எப்படியாவது கண்ணகி அம்மனின் கால்களில் சேர்த்துவிடு என உணர்ச்சி துடைத்த குரலில் ஏம்பினான். தனக்கு நிஜத்திலும் நினைவிலும் நித்திரையிலும் மோகன மொழிகள் பல புகுத்திய நாயகனின் வார்த்தைகள் அவள் மனதை கூறு போட்டது. முகத்தில் அரைந்த நிதர்சனத்தை உணர்த்தியவனிடம் ஒரு சிறு தலையாட்டலை தந்து அச்சிலம்புகளை பெற்று கொண்டவளின் பார்வை தரை நோக்கியது. அங்கவடியில் கால் பதித்து தன் புரவி மீது ஏறி அமரப்போனவன் திடீரென்று திரும்பி வந்தான். தன்னவளை எலும்புகள் நொறுங்கும்படி அணைத்து அழுகையில் நடுங்கிக் கொண்டிருந்த பாவியின் செவ்விதழ்களை அழுத்தமாக சிறைப்பிடித்து விடுவித்துவிட்டு திரும்பி பார்க்காமல் பறந்தான். கண்களில் கோடாக இறங்கிய கண்ணீரின் கரிப்பு அவன் சுவைத்த இதழ்களில் பட்டு தெரித்தது. எரிச்சல் மண்டியது. தன் துயரத்தை எல்லாம் வார்த்தையில் வடிக்க முடியாமல் துயருற்று மடங்கி அமர்ந்தவள் தன்னைத்தானே ஆற்றிக்கொள்ள முயன்று கொண்டிருந்தாள். மலையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த அனல்வழியனை மாபூஸ் கானின் படைகள் சுற்றி வளைத்தன. தன் பலம் கொண்ட மட்டும் ஒற்றை ஆளாக நின்று அவர்களிடம் போராடியவனை நயவஞ்சகமாக திருட்டுத்தனம் பல செய்து சிறைப்பிடித்து சென்றனர். குற்றுயிராய் தன் முன்னர் தரதரவென இழுத்து வரப்பட்டவனை தன் அரியணையில் இருந்து வன்மத்தை கக்கும் விழிகளுடன் பார்த்தான் மாபூஸ் கான். இவன்தான் மீனாட்சி தேவி அவர்களின் தலைமை காவலன். கூறப்போனால் ராணியின் இடது கை என்று வைத்துக் கொள்ளலாம் என அவனை சிறைப்பிடித்து வந்த வீரன் உரைத்தான். தன் முன் குருதி வழிய கைகள் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் மண்டியிட்டிருந்தவனை நோக்கி தன் குறுந்தாடியை நீவியபடி அரியணை விட்டு இறங்கி வந்தான் மாபூஸ் கான். உதடு கிழிந்து ஒரு பக்க முகம் சிதைந்து அடையாளம் காண முடியாதவாறு கோரமாக காட்சி தந்த அனல்விழியனின் முன்னுச்சி முடியை பிடித்து தன்னை நேருக்கு நேர் பார்க்க செய்தவன், மெய்க்காவலனா? சபாஷ்! அப்படியென்றால் ராஜரீக ரகசியங்கள் தெரிந்தவனாகத்தான் இருக்க வேண்டும் என மொழிந்து பாளையத்தின் கருவூல செல்வங்கள் தொடங்கி மீனாட்சியின் போர் ரகசியங்கள் வரை அனைத்தையும் அவனிடம் அறிய தன் விசாரணையை தொடங்கினான். நான் கேட்கும் கேள்விகளுக்கு முரண்டு செய்யாமல் பதிலளித்தால் தலை தப்பும். அத்துடன் பொன் பொருள் பரிசுடன் என் படையிலும் நீ இணைந்து கொள்ளலாம் என ஆசை வார்த்தை கூறி அவனை வளைக்கி முனைந்தான். கண்கள் சொருக அவனை பார்த்தவன் அந்நிலையிலும்,
எம் பாளையத்தையும் ராணியையும் காட்டித் தருவதற்கு நான் என் உயிரை விட்டு விடுவேன் என மாபுஸ்கானின் முகத்தில் காரி உமிழ்ந்தான். என்னை அவமதித்ததுக்கு நிச்சயம் உயிரை விடத்தான் போகிறாய் என சீறியவன் அவனை கழுவில் ஏற்ற உத்தரவிட்டான். ஒரு எண்ணெய் பூசப்பட்ட கூரிய மரத்தில் நிர்வாணப்படுத்தப்பட்ட அனல் விழியனின் ஆசான வாய்ப்பகுதியை அழுந்த குத்தி துடிதுடித்து அவன் உயிர் பிரிய செய்தனர். அத்தகைய தண்டனை தந்ததுமில்லாமல் அனல் விழியனின் உடலை கண்டம் துண்டமாக கூறு போட்டு ஒரு தாம்பாளத்தில் பரப்பி மீனாட்சியின் அரசவைக்கும் பரிசாக அனுப்பி வைத்தான். தன் நிழலாக திகழ்ந்து தான் கொண்ட விசுவாசத்துக்காக வதைப்பட்டு உயிர் நீத்த காவலனை நினைக்க நினைக்க மீனாட்சிக்கு அப்படி ஒரு வேதனை உண்டானது. எதிரியுடன் போரிட்டு அவனுக்கு வலியை பரிசளிப்பது வீரனாக கருதப்படுவாராயின் எதிரி தந்த வலி பொறுத்து தான் கொண்ட கொள்கையிலிருந்து பிறழாமல் உறுதி காப்பவன் மாவீரன் அன்றோ? அப்பேற்பட்ட மாவீரனான அனல் விழியனின் சாவு அவள் உடலையும் மனதையும் விடவிடக்க செய்தது. ஐயோ, மாதேவிக்கு என்ன பதில் உரைப்பேன் என்ன மனதோடு அவளால் புலம்ப மட்டுமே முடிந்தது. தன் தந்தை அத்தான் எனத் தொடங்கி அனல் விழியன் வரை தான் உறவாய் எண்ணிய அனைவரையும் காவு தந்துவிட்டு அந்தோ பரிதாபமான நிர்கதி நிலையில் நின்றாள். ஆனாலும் தன் மக்களுக்காக தன் மன தைரியத்தை குலையாமல் கட்டி காத்து எதிரிகளை நிர்மூலமாக்க புறப்பட்டாள் ராணி மீனாட்சி தேவி. ஒரு போருக்கு தலைமை வகிக்கும் தலைவனின் பண்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு போருக்கான கொள்கைகளும் மிகவும் முக்கியம். அப்படி மதிநுட்பம், தயாளகுணம், துணிவு, கடுமையான கட்டுப்பாடு என அனைத்து பண்புகளுடன் சிறப்பாக படை நடத்திய மீனாட்சி போரின் முதல் 2 நாட்கள் வெற்றி கண்டாள். ஒரு பெண்ணிடமிருந்து இப்படி ஒரு கைத்தேர்ந்த போர் கட்டமைப்புடன் கூடிய தாக்குதலை எதிர்பார்க்காத மாபுஸ்கானுக்கு தன் தோல்வியை ஜீரணித்துக் கொள்ளவே இயலவில்லை. இனியும் போர் தர்மத்தை கடைப்பிடித்தால் அந்த அகம்பாவம் பிடித்தவளை மண்டியிட செய்ய இயலாது என்ற முடிவுக்கு வந்தவன் இரவோடு இரவாக மீனாட்சியின் வீரர்கள் உறங்கும் கூடாரங்களுக்கு தீ மூட்டினான். அதில் பலர் ஐயோ அம்மா என கத்தி கூப்பாடு போட்டு தப்பு முயன்று தீக்கு இரையாகினர். பலர் படுகாயமடைந்தனர். மேலும் அடுத்த நாள் தொடர்ந்து நடந்த போரில் மறைந்திருந்து தாக்கும் போர் முறைகளை கையாண்டு மீனாட்சியின் படையினரை நிலைகுலைய செய்தனர். மீனாட்சியின் பாளையத்து கோட்டை மதில்களை பீரங்கியின் உதவி கொண்டு தகர்த்து சுக்கல் சுக்கலாக ஆக்கி உள்ளே ஊடுருவினர். அந்நிலையிலும் அண்டை அயலாரிடமிருந்து உதவி ஏதும் கிடைக்காவிட்டாலும் தங்கள் பாளையத்துக்காக போர் புரிய முன்வந்த வீரர்களின் விசுவாசம் கண்ட மீனாட்சியின் உள்ளம் கசிந்தது. நிலவில்லாத இரவு நேர மையிருட்டில் மீனாட்சியின் கூடாரத்தை தேடி வந்தார் தளபதி வீரராகவன். என்ன தளபதி, இந்நேரத்தில் வந்திருக்கிறீர்கள் என கேள்வியாக பார்த்தாள் பாவை. நம் வீரர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து கொண்டு வருகிறது தேவி. அதுவும் அந்நியர்களின் தர்மமற்ற மறைந்திருந்த தாக்கும் போர் முறைகளில் நம்மவர்கள் தாக்குப்பிடிப்பது கடினம். மேலும் இன்று மாபுஸ்கான் தன் அண்ணன் ஆற்காடு நவாபிடம் கேட்டுக்கொண்டதற்கெனங்க கூடுதல் படைகள் வந்து இறங்கியுள்ளது என கவலை தோய்ந்த குரலில் ஏம்பினார். இப்படியே போனால் நாம் மண்டியிட வேண்டி வரலாம் என குரல் கம்ம தலை குனிந்தார். தளபதியாரே, அது ஒருபோதும் நடக்காது என அடக்கப்பட்ட கோபத்துடன் முகத்தில் ரௌத்திரம் பொங்க முழிந்த மங்கையிடம் இப்போது இறைஞ்சவே ஆரம்பித்து விட்டார் தளபதி. சொல்வதை கேளம்மா, அந்த சண்டாள பாவிகள் எதற்கும் துணிந்தவர்களாக இருக்கின்றனர். இப்போது நீ இருக்கும் மனநிலையில் இப்போரை நடத்தி நாம் வெல்வது கடினம். அதனால் என தயக்கமாக நிறுத்தி ஒருமுறை அவளை பார்த்தார். அதனால் என்ன தளபதியாரே, எதிரிக்கு பணிந்து அவன் அந்த புறத்தை அலங்கரிக்க சொல்கிறீர்களா என்றவளின் நாவின் கூர்மை வீரராகவனின் இடுப்பில் சொருகியிருந்த வாளை விட பன்மடங்கு அதிகமாக வெளிவந்தது. சிவசிவ என காதை பொத்தி கொண்டவர் ஒரு முடிவுடன், க்ஷத்திரிய நெறிகளை தகர்த்தெறிந்து விட்டு அவர்கள் செய்யும் போரில் நாம் ஜெயிக்க வேண்டுமெனில் ஒன்று அவர்களை விட சிறந்த படைபலம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாமும் அக்கயவர்களைப் போல தந்திரம் புரிந்து நீசத்தனத்தில் ஈடுபட வேண்டும் என மனம் முடிந்து கூறியவர் தொடர்ந்து, ஜெகநாத செட்டியார் சில பாளையக்காரர்களிடம் போருக்கான உதவிக்கு மாற்றாக பொன் பொருளை பேரம் பேசி அழைத்து வர சென்றிருப்பதை உரைத்தார். மேலும் அவர் உதவிக்கான போர் வீரர்களை அழைத்து வரும் வரை போரை தாங்கள் தன்னந்தனியாக எதிர்கொண்டே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதை நினைவுறுத்தினார். இப்போது நீங்கள் தயவு செய்து தப்பி செல்லுங்கள். இந்த போரில் தோற்றால் என மீண்டும் படை திரட்டி கோட்டையை கைப்பற்றிக் கொள்ளலாம் என அவளுக்காக அவளிடமே திரும்ப திரும்ப கெஞ்சிக் கொண்டிருந்தார். அவர் கூறிய வார்த்தைகளையே மனதில் உரு போட்டவாறு கூடாரத்தின் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள் மீனாட்சி. தூரத்தே போரில் மடிந்த வீரர்களின் சிதைக்கு தீ மூட்டிக் கொண்டிருந்தனர். அந்த ஜுவாலை கொழுந்துவிட்டு எரிவதை வெறித்து கொண்டிருந்தாள். அந்த நிசப்தத்தை கலைத்த கோட்டான்களின் கோவலும் பிணங்கள் எரிந்து முடிந்ததும் எஞ்சிய மனித உடலின் மிச்சங்களுக்காக காத்திருந்த நரிகளின் ஊளை சத்தமும் அவள் காதை நிறைத்தது.
குளிர், வெயில், பகல், இரவு என நேரங்காலம் பாராது உயிரை துச்சமென எண்ணி தன் வீரர்களை போராட விட்டுவிட்டு அவள் மட்டும் தப்பி ஓடுவதா? இல்லை, இல்லவே இல்லை. அது ஒருபோதும் அவளால் இயலாது. வாழ்வோ சாவோ தோளோடு தோள் நின்று தன் மக்களுடன் எதிரே எதிர்கொள்ளவே விரும்பினாள் ராணி மீனாட்சி தேவி. அந்த நடுநிசி வேளையில் ஒரு முடிவுக்கு வந்தவளாய் திட்டத்தை தீட்ட ஆரம்பித்தாள். அதை கேட்ட தளபதிக்குதான் மூச்சு திணறல் எடுத்தது. வேண்டாம் என தடுக்க முயன்றவருக்கும் இதை விட்டால் வேறு வழியில்லை என்று நன்றாக புரிந்திருந்தது. வேறு வழியின்றி அந்த விஷய பரீட்சைக்கு ஒப்புக்கொண்டார் மனிதர். இருந்தும் அவர் மனதில் ஏதோ விபரீதம் அரங்கேற்றப் போவதாக எச்சரிக்கை மணி அடித்துக் கொண்டே இருந்தது. தங்கள் திட்டப்படி மீனாட்சி சமரசம் பேச விரும்புவதாக மாபுஸ்கானுக்கு ஓலை அனுப்பி வைத்தாள். அதை கேட்ட மாபுஸ்கானுக்கு உற்சாகம் கரை புரண்டு ஓடியது. தான் எட்டாத பழத்துக்காக கொட்டாவி விடுவதாக சொன்னவர்களிடமெல்லாம் அந்த அகமாவம் பிடித்தவளை தன் அந்தப்புற பணிப்பெண்ணாக மாற்றிவிட்டதை காட்டி பெருமைப்பட்டு கொள்ள அவா கொண்டான். எனவே அவளை தனியாக தங்களின் இராணுவ கூடாரத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைத்தான். அதே நேரம் அவள் எடுத்திருக்கும் முடிவை கேட்டு பதறிக்கொண்டு வந்தார் மந்தாகினி. தங்கள் கூடாரத்தின் மத்தியில் ஒரு வரைபடத்துடன் அம்மூவரும் அமர்ந்திருந்தனர். மீனாட்சி மாபுஸ்கானிடம் சமரசம் பேசும் நேரத்தை பயன்படுத்தி தளபதி தன் வீரர்களுடன் எதிரிகளின் கூடாரத்தில் ஊடுருவி தீ மூட்டிவிட முடிவானது. அப்படி எழும் கூச்சல் குழப்பத்தில் எப்படியாவது தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி மீனாட்சி மாபுஸ்கானை கொல்வதாக இருந்தது. இதை கேட்டு மீனாட்சி தனியாக எதிரிகளிடம் அனுப்ப விரும்பாத மந்தாகினி தானும் உடன் வருவதாக பிடிவாதம் பிடித்தார். மறுத்து பேச வந்தவளிடம், நான் வாழ்க்கை வாழ்ந்துவிட்டேன் அம்மா, இனி எனக்கென்று இருப்பது நீ மட்டும்தான், மறுக்காதே என்றவரின் பொருள் பொதிந்த வார்த்தைகளில் விசுக்கென்று நிமிர்ந்தாள் பெண். உன் திட்டத்தை நான் அறிவேன் என்பது போல பார்த்த முதியவளின் பார்வையும் வரைபடத்தில் அத்தனை நேரம் மீனாட்சி வெறித்து பார்த்து கொண்டிருந்த எதிரிகளின் ஆயுத கிடங்கையே வட்டமிட்டது. அடுத்த நாள் கீழ்வானில் சூரியன் உதிக்க இன்னும் கொஞ்ச நாளிகை இருந்தது. அந்த அதிகாலை பொழுது கருப்பு நிறத்தில் மெல்லிய தங்க நிற கரை வைத்த பட்டு உடுத்தி அதன் மீது ஒரு அடர்ந்த கம்பளியை போர்த்தியவாறு எதிரியின் கூடாரத்தை நோக்கி நடந்தாள் ராணி மீனாட்சி. தன் அடர்ந்த முடியை உச்சியில் கொண்டையிட்டு நெற்றியில் கருப்பு திலகமிட்டவளின் உடலில் ஒருவிதம் மனம் கமழ்ந்தது. அவளை பின்தொடர்ந்து அதே போன்ற ஆடை அலங்காரத்தில் கையில் தீவர்த்தி ஏந்தியவாறு சென்றார் மந்தாகினி. அதே நேரம் தன் வீரர்கள் சிலருடன் அந்த இருளில் ஆங்காங்கே மறைந்து நின்று இருந்த வீரராகவ ரெட்டியாரும் மெல்ல மெல்ல எதிரிகளின் கூடாரங்களுக்குள் ஊடுருவ ஆரம்பித்தார். மாபுஸ்கானின் கூடாரத்துக்குள் நுழைய முயன்றவளை வெளியே நின்ற இரு காவலாளிகள் தங்கள் வேலால் குறுக்கிட்டு நிறுத்தினர். ஆனால் மறுநிமிடம் தீக்கங்குகளாய் தகித்தவளின் பார்வைப்படையில் அஞ்சியவர்களின் வேல் பிடித்த கரங்கள் தானாக அகன்றது. மந்தாகினியை வெளியே நிற்கும்படி செய்கை செய்துவிட்டு கூர்வெளிகளில் ஒரு அலட்சியத்தை கசியவிட்டு ராஜ தோரணையுடன் உள்ளே சென்றாள். அங்கு தரையில் விரிக்கப்பட்டிருந்த பஞ்சனையில் சாய்ந்தமர்ந்து தன் முன்பு இருந்த புகையிலை போட்டு நன்கு கொதித்து கொண்டிருந்த கூடாக்கு கருவியின் குழல் வழியாக புகைப்பிடித்து கொண்டிருந்தவனின் பார்வை அவள் யௌவனத்தைக் கண்டு தடுமாறியது. அவள் கையில் இருந்த வாளை தன் பக்கத்தில் நின்ற வீரனுக்கு கண்காட்ட அதை மீனாட்சியிடமிருந்து வாங்க கை நீட்டினான் ஏவலன். இத்தனை வீரர்கள் புடைசூழ இருக்கும் போதும் ஒரு பெண்ணின் கையில் இருக்கும் வாளை கண்டு அஞ்சி நடுங்குவதுதான் ஏன் என புரியவில்லை என ஒரு கோணல் சிரிப்புடன் வாளை அவனிடம் தந்தாலும் பார்வை மட்டும் மாபுஸ்கானை சற்று எகத்தாளமாக பார்த்தது. அதில் சாய்ந்து அமர்ந்திருந்தவன் தன் வாளை உருவியவாறு மடார் என்று இருக்கை விட்டு எழுந்து நின்றான். வாளுக்கு ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது ராணி, யார் பிடித்தாலும் சுழலும், யார் வெட்டினாலும் வெட்டும் என்றவனின் வாளின் கூர்முனை மீனாட்சியின் கழுத்துக்கு உயர்ந்தது. அவள் கழுத்துக்கும் பதம் பார்க்க காத்திருந்த வாளுக்கும் ஒரு ஆங்கல இடைவெளி மட்டும்தான். தன் ஒற்றை புருவத்தை உயர்த்தி, ஆம், மறைந்து நின்று வீசினாலும் குறி தவறாது வெட்டும் இல்லையா என்றவளின் குத்தல் பேச்சு மாபுஸ்கானுக்குள் ஒருவித காழ்ப்பை தந்தது. தான் நியாயமாக போர் புரியவில்லை என சொல்லாமல் சொல்லும் கண்ணிகையின் நாக்கை அறுத்தெறிய துடித்தான். இருந்தாலும் எதிரியின் பிடியில் நின்று இருக்கும் போதும் தன் நிதானத்தை இழக்காமல் செருக்குடன் நிற்கும் நங்கையின் பால் கொண்ட ஈர்ப்பு அதிகரித்தது. இப்படி ஒரு அழகியை கை நழுவ விடுவதா என்ற மனதின் ஆசை தலை தூக்க, பாளையத்தை நீயே வைத்துக் கொள்ளலாம், அவ்வளவு ஏன், இந்த மதுரை மாநகரின் பாளையங்கள் அனைத்துக்கும் உன்னை ராணியாக்கி விடுகிறேன், ஆனால் நீ என்னை என அவன் முடிக்கவில்லை. இருண்ட வானில் கண்ணிமைக்கும் நேரத்தில் களைவிட்டு படர்ந்த மின்னலைப் போல் தான் போர்த்தியிருந்த நீண்ட துணியை உதறி அவன் கையிலிருந்த வாளை லாவகமாக கிடுக்குப்பிடியிட்டு தட்டிவிட்டாள். அதற்குள் ஐயோ, நெருப்பு நெருப்பு என்ற கூச்சல் கூடாரத்துக்கு வெளியே இருந்து கேட்டது. அவர்கள் இருந்த கூடாரத்தின் ஒரு பக்கம் மூடு துணி தீக்கு இரையாக வெளியே கூச்சலும் கை கலப்புமாக இருந்ததை கவனித்த மாபுஸ்கானின் முகத்தில் ஏமாற்றப்பட்ட ஆத்திரம். சதிகாரி, பிடியுங்கள் அவளை
என்றவனின் கட்டளைக்கு இணங்க 2 வீரர்கள் அவளை நோக்கி வருவதற்குள் தன் புடைவைக்குள் மறைத்து வைத்திருந்த 2 கூர்மையான சிறு சக்கர வடிவ கத்திகளை திசைக்கு ஒன்றாக வீரர்களை நோக்கி வீசினாள். சுழன்று வந்த கத்திகள் அவர்களின் கழுத்தை பதம் பார்க்க அறுபட்ட கோழியாய் துடிதுடித்து மண்ணில் சாய்ந்தவர்களின் இரத்தம் மாபூஸ் கானின் முகத்தில் தெரித்தது. போர் நியதிக்கு கட்டுப்படாமல் மறைந்திருந்து நீங்கள் தாக்கினால் ராஜநீதி, அதையே நாங்கள் செய்தால் சதியா? என்னே உங்கள் நியாயம் என்றவள் தன் உச்சி கொண்டைக்குள் மறைத்து வைத்திருந்த சின்ன ஊசியை ஒத்த மெல்லிய கத்தியை எடுத்து திரும்பி பாராமல் வீசினாள். அது இலக்கு தவறாமல் பின்னால் இருந்து தாக்க வந்த வீரனின் நெஞ்சில் நச்சென்று போய் குத்தி கிழித்தது. அதே நேரம் வெளியே உடலில் பற்ற வைத்த நெருப்புடன் எதிரிகளின் ஆயுத பாசறைக்குள் மந்தாகினி நுழைவதைக் கண்டு செயலற்று நின்றாள் மீனாட்சி. அக்காட்சி அவள் உள்ளத்தை ஒரு கலக்கு கலக்கிவிட்டது. திடீரென்று இந்த உலகமே ஊமை மயமாகிவிட்டது போன்றதொரு உணர்வு. அடுத்த நிமிடம் அந்த ஆயுத பாசறைக்கு பக்கத்தில் இருந்த கூடாரங்கள், வீரர்கள் என அனைவரும் அக்னி தேவனுக்கு பலியாகினர். இத்தனையும் கண் சுமட்டும் வேளையில் நடந்து முடிந்துவிட்டது. 2 தலைமுறை பெண்களின் உற்ற தோழியாய் நலம் விரும்பியாய் திகழ்ந்தவர் தன் உடல், பொருள், ஆவி என அனைத்தையும் தங்கள் ராஜ்யத்துக்காக தியாகம் செய்ததைக் கண்டவளின் அகண்ட கயல்களில் கண்ணீர் ததும்பி முகம் ஒரு நொடி கசங்கியது. அந்த நொடியை பயன்படுத்திய மாபூஸ் கானின் மெய்க்காவலர்கள் சிலர் அவளை சுற்றி வளைத்தனர். 2 பக்கமிருந்து தாக்க வந்தவர்களின் கைக்கு சிக்காமல் குனிந்து லாவகமாக தப்பியவள் தன் வாளை கைப்பற்றினாள். நடந்து கொண்டிருந்த கலேபரத்தில் அந்த கூடாரம் முழுதும் தீ பரவ ஆரம்பிக்க உயிர் காக்கும் நோக்குடன் மடார் என்று வெளியேறினான் மாபூஸ்கான். அதற்குள் அவ்வீரர்களின் கண்களில் ஒரு பிடி மண்ணை அள்ளி வீசியவள் கூடாரத்தின் மறுபக்க வழியாக லாவகமாக வெளியேறினாள். லேசாக தீப்பிடித்த தன் புடவையின் முந்தானியை கிழித்தெறிந்துவிட்டு ஒதுக்குப்புறமான அப்பகுதியின் ஒரு பக்கம் பதுங்கிக் கொண்டாள். தான் நின்று கொண்டிருந்த பகுதியில் வெகு பாதுகாப்புடன் மரத்தடுப்புகள் வைத்து அறை போன்று ஒரு கூடாரம் அமைத்து உள்ளே எதையோ மூட்டை மூட்டையாக அடுக்கியிருந்தனர். அதை ஆராய்ந்து கொண்டிருந்தவளின் செவியில் ஆய் என்ற மரண ஓலம் கேட்க விசுக்கென்று திரும்பினாள். அங்கு தூரத்தில் தன் வீரர்களுடன் பிடிப்பட்ட தளபதி வீரராகவன் மாபூஸ் கானின் முன் மண்டியிட்டிருந்தார். ஒவ்வொரு வீரனாக தன் கூர்வாள் கொண்டு வரிசையாக கீறியவாறு வந்தவன், உங்கள் ராணி என்ன திட்டத்துடன் இங்கு வந்திருக்கிறாள்? இப்போது எங்கு இருக்கிறாள் என கூறிவிட்டால் போதும், உயிர் மட்டுமாவது மிஞ்சும் என கண்களில் குரூரம் மின்ன சொன்னான். ஆனால் பிடிப்பட்ட அனைவரும் வாய் திறக்க மறுக்கவும் கோபத்தில் அவர்கள் அனைவரின் நாவையும் மறுத்தெறிந்தான். அப்படியும் மாத்திரம் தீராது அவர்களை சரமாரியாக வெட்டி கொன்றவன், மீனாட்சி, நீ தாமதம் செய்யும் ஒவ்வொரு நிமிடமும் நான் மிருகமாக மாறிக்கொண்டிருக்கிறேன் என வானை நோக்கி கத்தினான். அப்படி அவனை பார்க்க ராட்சசனைப் போலவே காட்சியளித்தான். தேடுங்கள், இந்த சுற்று வட்டாரத்தில்தான் எங்கோ அவள் மறைந்திருக்க வேண்டும். அவள் எனக்கு உயிருடன் வேண்டும் என அவர்களுடன் சுற்று வட்டாரம் முழுதும் தன் புரவி மீது ஏறி தேட ஆரம்பித்தான். கண்ணெதிரே தன் மக்களுக்கு நடந்த கொடுமைகளைக் கண்டு இழப்பின் கொதியானலில் விழுந்தவளாய் துடிதுடித்தாள் பாவை. எதிரியின் எல்லைக்குள் என்னதான் தற்காப்புக்காக ஆயுதங்களை மறைவாக ஏந்தி வந்தாலும் தங்கள் மானத்துக்கு பங்கம் நேரிடும்படி ஏதாவது நடக்கவிருப்பதாக ஐயம் தோன்றினாலும் உயிரை காவு தரவும் தயங்கக்கூடாது என்ற உறுதியுடன் 2 பெண்களும் இருந்தனர். மேலும் மாபூஸ்கானை கொல்ல முடியாத பட்சத்தில் குறைந்தது அவனது ஆயுத பாசறையை அழித்துவிட்டால் போரை அவன் தொடருவது கடினம் என்ற யோசனையுடன் உடல் முழுவதும் மெழுகை பூசிக்கொண்டு வந்தனர். ஆனால் இவளுக்கு முன் முந்திக் கொண்டார் மந்தாகினி. அதை எண்ணி பார்த்தபடி தான் நின்றிருந்த இடத்தில் இருந்து ஆங்காங்கே கை சிதறி கால் சிதறி இறந்து கிடக்கும் சடலங்களையும் மனிதனின் பேராசைக்கு பலியான போர் குதிரைகளையும் கண்டவளின் கண்கள் ஒரு ஓரத்தில் உயிருக்கு துடித்துக் கொண்டிருந்த கருப்பனை கண்டு கண் கலங்கியது. மாபூஸ்கான் செய்த அரக்கத்தனத்துக்கு அவனது மொத்த படையையும் சர்வநாசம் செய்ய சபதம் எடுத்தவள் அப்போதுதான் தான் மறைத்திருக்கும் இடத்தில் ஒருவித மருந்து நெடி நாசியை துளைப்பதை உணர்ந்தாள். அங்கிருந்த மூட்டை ஒன்றை பிரித்து பார்த்தவளுக்கு அவை வெடிமருந்துகள் என புரிய உடனே அந்த முடிவை எடுத்தாள். அவளை அந்த சுற்று வட்டார எல்லை முழுவதும் தேடி பார்த்து தோல்வியை தழுவிய படையினரின் முன் திடீரென்று தலைவிரி கோலமாக கையில் தீப்பந்தத்துடன் காட்சி தந்தாள் மீனாட்சி. கண்கள் கனலை கக்க முகத்தில் ஜுவாலை விட்டு எரிந்த வெஞ்சனத்துடன் அவர்களை திசை திருப்பி தன்னை நோக்கி வரும்படி செய்தாள். அதோ அங்கே நடந்து செல்கிறாள், பிடியுங்கள் அவளை என கத்திய வீரர்கள் தங்கள் புரவியின் வேகத்தை கூட்டினர். வெடிமருந்து அடுக்கும் இடத்துக்கு வெகு அண்மையில் நெருங்கியதும் ஒரு மெய் மால சிரிப்பை உதிர்த்து அங்கிருந்த அனைவரையும் கூர்ந்தபடி தனக்குத்தானே தீ மூட்டிக் கொண்டு நிதானமாக அந்த வெடிமருந்து இருக்கும் அறை நோக்கி நடந்தாள். அவளை தடுப்பதற்காக நெருங்க முடியாமலும் தப்பி செல்லக்கூட அவகாசம் கிடைக்காமல் செயல் இழந்த வீரர்களுடன் அந்த இடமே வெடித்து சிதறியது. கண்ணுக்கு எட்டியவரை ஒரு புல் பூண்டு கூட முளைக்காத அளவு தரைமட்டமானது அந்த இராணுவ முகாம்.
சில வீரர்களுடன் அவளை தேடி சென்ற மாபூஸ்கான் விஷயம் அறிந்து அருகில் வருவதற்குள் அந்த இடமே அடையாளம் கூற இயலாத அளவு சிதைந்திருந்தது. தங்கள் உயிரை துச்சமென நினைத்து தற்கொலை படையாக மாறிய 2 பெண்கள் தங்கள் மண்ணையும் அதை ஆளும் பாளையக்காரர்களின் மீதும் பிடிப்பட்ட வீரர்கள் காட்டிய விசுவாசம் என அனைத்தையும் கண்ட மாபூஸ்கானுக்கு ஏதிலோ தோற்ற உணர்வு. மேலும் தன் படைகளை ஒரு பெண் சர்வநாசம் செய்திருக்கிறாள் என கேள்வியுற்ற ஆற்காடு நவாபின் முன் பெரும் தலை இறக்கமாக உணர்ந்தான் மாபூஸ்கான். அதை ஈடு செய்ய விஜயகுமாரன் கூற கேட்ட மீனாட்சியின் பாளையத்தின் செல்வ செழிப்பான பொக்கிஷங்களை கைப்பற்ற முடிவாற்றினான். தொடர்ந்து அந்த பாளையம் முழுக்க தேடுதல் வேட்டை நடத்தியவனுக்கு ஒரு குன்றுமணி அளவு செல்வத்தை கூட கண்டுபிடிக்க இயலவில்லை. அந்த ஆத்திரத்தில் பார்க்கும் அனைத்தையும் கொள்ளையடித்தான். காணும் கோயில்கள் அனைத்தையும் சிதைத்தான். எதிர்த்த மக்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினான். அது மட்டுமல்லாது அந்த பாளையத்தின் சிவாலயங்கள், பெருமாள் கோயில்கள் என அனைத்தும் சூறையாடப்பட்டது. எனினும் அப்படியும் ஆத்திரம் அடங்காதவனாய் தன் கோர தாண்டவத்தால் சீரழிந்த பாளையத்தை தன் புரவி மீது அமர்ந்தவாறு ரசித்துக் கொண்டிருந்தான். அடிமனதில் தோன்றிய மீனாட்சி மட்டும் உயிருடன் இருந்து இக்காட்சியை பார்த்திருந்தால் தன் மக்கள் நிலை கண்டு கண்ணீருக்கு பதிலாக கண்களில் உதிரத்தை வடித்திருப்பாள் என்ற எண்ணத்தை உரக்க உரைத்து தன் தளபதியுடன் சேர்ந்து வெடி சிரிப்பை உதிர்த்தவனின் கண்களில் பட்டது அக்காட்சி. தளபதி, என்ன அது என கட்டுமான பணி முடியும் தருவாயில் இருந்த கோயிலை கண்காட்டி கேட்டான் மாபூஸ்கான். ஹுசூர், அதுதான் அந்த மீனாட்சி அம்மையார் கட்டி கொண்டிருந்த கோயில் என உரைத்த உடன் வந்த வீரன் ஒருவன் தொடர்ந்து, இக்கோயில் கட்ட ஆரம்பித்த பிறகுதான் மீனாட்சி தேவிக்கு வீழ்ச்சி ஆரம்பித்ததாக ஒரு பேச்சு பரவலாக இருக்கிறது என கூடுதல் தகவலையும் தந்தான். அதை கேட்டு புருவம் உயர்த்திய மாபூஸ்கான், அப்படியா சங்கதி? வா, அப்படி அது என்ன கோயில் என பார்த்து விடுவோம் என உடன் சில வீரர்களை அழைத்து கொண்டு அங்கு சென்றான். தன் புரவியில் இருந்து குதித்திறங்கியவன் அந்த கோவிலுக்குள் காலணியுடன் நுழைந்தான். கல்லில் வடித்த கலை நயமான அக்கோயிலின் சிற்பக்கலையில் லயித்திருந்தவன் அப்போதுதான் மூர்த்தங்கள் பிரதிஷ்டை செய்யப்படாத கருவறையைக் கண்டு யோசனையானான். இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட இருந்த தெய்வம் வழிபாட்டுக்கு உரியதல்ல என மக்களுக்குள் ஒரு பேச்சும் நிலவுகிறது என தன் காதை கடித்த தளபதியின் பேச்சில் சிந்தனையில் இருந்து வெளிவந்தான். அவனுக்கு திடீரென்று என்ன தோன்றியதோ உடனே தன் வீரர்களை அழைத்து அக்கோயில் கருவறை தொடங்கி எல்லா இடங்களையும் இடித்து மறைந்த மீனாட்சியின் பொக்கிஷத்துக்கான வேட்டையை நடத்தினான். ஆனால் எதுவும் கிடைக்காததில் இன்னும் மூர்கனானான். அவனுக்கு தெரிந்து அந்த பாளையத்தின் கருவூலம் தொடங்கி கோட்டைக்கு பின்னால் இருந்த அஸ்வக்காட்டு பகுதி வரை அனைத்தையும் சல்லடையாக சலித்து தேடியவனுக்கு ஏன் செல்வங்கள் அனைத்தையும் சுற்றியிருக்கும் திருக்கோயில்களில் மறைத்து வைத்திருக்க கூடாது என்ற எண்ணம் தோன்றியது. அதற்கு வலு சேர்ப்பது போல கோயில் மூர்த்தங்கள் அனைத்தும் தங்க, வைர, வைடூரிய ஆபரணங்களால் அலங்கரித்து கோயில்கள் எல்லாம் பொன் வேயப்பட்டு செல்வ செழிப்புடன் திகழ்ந்தது. எதுவும் கிடைக்கவில்லை ஹுசூர் என கைவிரித்த வீரர்களின் பேச்சில் அவனுக்கு ஏமாற்றத்தையும் தோல்வியையும் இறந்தும் பரிசளித்துக் கொண்டிருந்த மங்கியின் மீது தீரா வெஞ்சினம் கொண்டான். சித்தும் கெடுத்தாளே அந்த பாதகி மீனாட்சி என காற்றில் கைகளை முஷ்டியாக்கி உதறியவனின் கண்களில் அப்போது அந்த குளக்கரை லிங்கம் தென்பட்டது. யாரோ பூஜித்ததற்கான அடையாளமாக தூப தீபம் காட்டப்பட்டிருக்க காற்றில் மிதந்து வந்து நாசி தீண்டிய மலர்களின் நறுமணத்தை அப்போதுதான் அவன் மூளை உணர்ந்தது. தானாக அந்த மண்டபத்தை நோக்கி நகர்ந்தவனின் கால்கள் காலணிகளுடன் அந்த மண்டபத்தின் படிகளில் ஏற ஆரம்பித்தது. அப்போது திடீரென்று அந்த லிங்க திருமேனிக்கு பின்னால் இருந்து சீறிக்கொண்டு படமெடுத்து நின்றது அந்த ராஜநாகம். புஸ் புஸ் என பிளவுபட்ட தன் செந்நிற நுனி நாக்கை நீட்டி மிரட்டிய விஷஜந்துவை பார்த்த மாபூஸ்கான் 2 அடி பின்னால் நகர்ந்தான். அதற்குள்ள அவனை பாதுகாக்கும் நோக்குடன், ஹுசூர் விலகுங்கள் என கூறியபடி தன் வாளை உருவிக்கொண்டு அவனுக்கு அரணாக வந்து நின்றான் அவனது தளபதி. 1, 2, 3 என தன் எட்டுகளை எடுத்து முன்னே வைத்தவன் 4வது எட்டில் தன் வாளை வீச கையை உயர்த்தவும் அந்த நாகம் அவன் காலில் ஒரு கொத்து போட்டுவிட்டு எங்கோ சென்று மறையவும் சரியாக இருந்தது. வாயில் நுரை தள்ள சாய்ந்தவனை தாங்கி பிடித்த மாபூஸ்கான் பார்த்து கொண்டிருக்கும் போதே கை கால்கள் இழுத்து கொண்டு முகம் கருத்து வீங்கி கண்கள் நிலைக்குத்தி கிடந்தான் அவனது தளபதி. உடன் வந்த வீரர்கள் 2 அழைத்து விரைவாக அவனுக்கு மருத்துவம் செய்ய தூக்கி செல்ல பணித்தான். அந்நேரம் தூதுவன் ஒருவன் மற்ற பாளையங்களிலும் வரிசையாக புரட்சி வெடிக்க ஆரம்பித்து விட்டதாகவும் அனைவரும் கப்பம் கட்ட மறுப்பதாகவும் உரைத்து அவன் சகோதரனான ஆற்காடு நவாப் விரைந்து அவனை முக்கிய ஆலோசனை கூட்டத்துக்கு வர சொன்னதாக செய்தி கூறினான். இது நாள் வரை அமைதியாக திரை செலுத்தியவர்கள் திடீரென்று எப்படி புரட்சியாளர்கள் ஆனார்கள் என்ற யோசனையுடன் அந்த கோயிலின் கற்ப கிரகத்தின் முன்வாசலில் நின்று யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு அன்னிச்சையாக இங்கு வரும்போது வீரன் ஒருவன் இக்கோயில் இறந்த கணவனுக்காக நீதி கேட்டு புரட்சி செய்த கண்ணகி என்ற பெண்ணுக்காக எழுப்பியது என உரைத்தது நினைவு வந்தது.
சாமானிய பெண்ணை தெய்வமாக்கி அவளுக்கு ஒரு கோயிலா என இளப்பமாக எண்ணினான். ஆனால் இங்கு தான் கால் வைத்ததும் பாளையங்களில் புரட்சி வெடித்ததாக செய்தி வந்ததை எண்ணி பார்த்து குழப்பம் கொண்டான். அச்சமயம் தளபதியை சிகிச்சைக்காக கோயிலை விட்டு வெளியே தூக்கி சென்ற வீரர்களில் ஒருவன் வந்து, மன்னிக்க வேண்டும் ஹுசூர், தளபதியின் மூச்சு கோயில் வாயிலை தாண்டுவதற்குள் நின்றுவிட்டது என்ற இரங்கல் செய்தியை சொல்லவும் அவனுக்குள் இருந்த பெருங்குழப்பம் பயமாக உருவெடுத்தது. அதுவரை அவனுடன் நின்றிருந்த வீரர்கள் இருவர், ஹுசூர், சீக்கிரம் இந்த பக்கம் வந்து விடுங்கள், அங்கு நிற்காதீர்கள், மேலே பாம்பு என பெருங்குரல் எடுத்து கத்தினர். அதில் விசுக்கென்று விலகி நின்றவன் தான் நின்ற இடத்துக்கு மேல் இருந்த உத்திரத்தை அண்ணாந்து பார்த்தான். அங்கு ஒரு தூணை சுற்றி கொண்டு சரியாக அவன் தலைக்கு மேல் தொங்கிய நிலையிலும் படமெடுத்து ஆடிக்கொண்டிருந்தது அந்த ராஜநாகம். தன் தளபதியின் உயிரை குடித்த அதே பாம்பு தன்னையும் கொல்ல முயல்வதை உணர்ந்தவனின் பயம் வலுத்தது. இனி இங்கு நிற்பது தன் கழுத்தில் தானே சுருக்கு போட்டுக் கொள்வதற்கு சமம் என உணர்ந்த மாபூஸ்கான் அலறி புடைத்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். தன் வீரர்களிடம் எப்படியாவது அந்த சர்ப்பத்தை கொல்ல பணித்துவிட்டு சென்றான். ஆனால் அக்கோயிலுக்குள் புகுந்த அனைவரையும் ஒரே கொத்தாக கொத்தி அந்த நாகம் கொன்றுவிடுவதாக வந்து செய்தியில் ஆடி போனவன் அதன் பிறகு அந்த கோயில் பக்கம் காலெடுத்து வைக்கவே இல்லை. மேலும் தாமதிக்காமல் அந்த கோயிலை பூட்டவும் அங்கு மக்கள் நடமாட தடை உத்தரவும் பிறப்பித்தான். மீறினால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டான். அதன் பிறகு அந்த கோயிலுக்குள் செல்ல யாருக்குதான் துணிவு வரும்? மனிதன் மட்டுமல்ல, அவன் வணங்கும் இறை சக்தியும் தனக்கான கால நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பித்தது. அதே நேரம் விஷயம் அறிந்த ஜெகநாத செட்டியார் தன் ராணியின் இழப்புக்கு பழிவாங்கும் நோக்குடன் முகலாயர்களுக்கு எதிராக பக்கத்து பாளையங்களுடன் கைகோர்த்து போர் புரிந்து உயிர் நீத்தார். அதைத் தொடர்ந்து சங்கரையாவும் கதிர் நயனனும் தங்கள் கூட்டத்துடன் அந்நியர்களை எதிர்த்து வீர சொர்க்கம் அடைந்தனர். தன் காதலனை இழந்த மாதேவியின் மனதை கடுந்துயிரின் கூர ஆணிகள் குத்தி பதம் பார்த்து கொண்டிருந்தது. தேற்றுவாரியின்றி நிராயுத பாணியாக நின்றவள் ராமதேவரின் சன்னதியில் தன்னவன் இறுதியாக தந்த கால் சிலம்புகளையே வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டு சித்தம் கலங்கியது போல அமர்ந்திருந்தாள். ஒரு நாள் ஒரு பேழைக்குள் அச்சிலம்புகளை வைத்து, கண்ணகி அம்மனை இவை என்று சென்றடைய வேண்டுமோ அப்போது வெளிவரட்டும், அதுவரை இது உன் மடியில் பத்திரமாக இருக்கட்டும் என வணங்கி சிலம்பாறு உச்சியில் நின்று அதை கொட்டும் அறிவில் இருந்துவிட்டு வந்தவள் அடுத்த 21 நாள் உண்ணா நோன்பிருந்த இறைவனடி சேர்ந்தாள். இப்படி மீனாட்சி தேவியுடன் சேர்ந்து பல சகாப்தங்கள் வேறு வழியின்றி பாதியில் முடிவுக்கு வந்தது. பிறந்தவருக்கு மரணம் நிச்சயம், இறந்தவருக்கு மறுபிறப்பு தவிர்க்க முடியாதது. அதனால் தவிர்க்க முடியாததை நினைத்து புலம்பக்கூடாது என்கிறது கீதை. கதையில் அடுத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திடுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.